ஃபேஸ்புக் கூட ரீல்ஸ் கூட எல்லாத்தாலையும் எங்களோட தமிழக சொந்தங்களை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம், எங்களோட வலிகளை ஞாபகப்படுத்துவோம். நாங்கள் எப்படி எப்படி வலியை சந்திச்ச நாங்கள், எங்களோட அம்மாவை அப்பாவை அக்காவை தங்கச்சியை தம்பியை எப்படி பலி கொடுத்தனாங்க, எப்படி ரத்தமும் சதையுமா நாங்கள் அங்கே சிதற விடுத்தனாங்க என்றது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். நிலமும் சரியாக கனிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் தமிழக சொந்தங்களை நோக்கி நீங்கள் ஒவ்வொருத்தர் இன்றைக்கு காங்கிரஸை கற்றுவரது திராவிடத்தை பகமுடிக்கிற ஒரு காலமாக இதை கருதுவோம். ஆகவே தயவு செய்யும் என்றும் என் அன்புக்குரிய உலகத்தமிழ் உறவுகளுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு 17 வருடங்களுக்கு முன்னால் 2009ஆம் ஆண்டு இதே நாள் ஆனந்தபுரத்தில் தமிழர் வீரம் விளையாடிய நாள். அந்த தமிழ் வீரமண்டா என்ன, புறநானூற்று வீரம் மரபணு வழியாக கடத்தப்பட்டு இன்றைக்கும் இந்த நூற்றாண்டிலையும் தமிழர்கள் என்ற மரபணுவில் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றத உலகத்துக்கு பறைசாற்றி காட்டிய அந்த வீர நாள். அந்த வீர போரில் அறங்காத்து தமிழர் மரங்காத்து மாண்டு போன அந்த மாவீரர்களுக்கு நாங்கள் இன்றைக்கு 17 வருடங்களாக தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி கொண்டு வார். ஆனால் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி வருது. அவர்களுக்கு செலுத்துகிற அஞ்சலி என்றது வெறுமனை அவர்களுக்கு முன்னால் தலை குனிஞ்சு நின்று கண்ணீர் விட்டுட்டு கடந்து போவதல்ல. அந்த வீரர்கள் அந்த இடத்துல தங்களோட வீரத்தை பறைசாற்றி என்ன நோக்கத்துக்காக தியாகம் செய்தார்களோ அந்த தியாகத்தின் இறுதி லட்சியத்தை நோக்கி நாங்கள் நகர்வதுதான் அவர்களுக்கு நாங்கள் செய்கிற உண்மையான அஞ்சலி. அன்றைக்கு அந்த முள்ளிவாய்க்கால் போர்க்களத்தில் ஒவ்வொரு வீரனும் மாண்டு போவைக்க அவங்க நினைச்சிருப்பாங்க, நாங்கள் வீரத்தால் வீழ்த்தப்பட இல்லை, எங்களை துரோகத்தால் வீழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. அந்த துரோகத்தை செய்தவர்களை தோற்கடிக்கிறது தான் நாங்கள் அவர்களுக்கு செய்கிறோம் மிகப்பெரிய அஞ்சலி. அந்த துரோகத்தை செய்தவர்கள் ஆரண்டு வார்த்தைகள் என்றால் ஓப்பனா எல்லாருக்குமே தெரியும், அது இந்தியாவின் காங்கிரஸ். எங்களுடைய ஈழ மண்ணில் எங்களோட இனப்படுகொலைக்கு 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்படுறதுக்கும் ஆனந்தபுரத்தில் நாங்கள் கட்டி வச்சிருந்த கோட்டை கொத்தளம் எல்லாம் உடைஞ்சி நெருங்கி நாங்கள் மண்ணோட மண்ணாகி போனதுக்கு காரணம் இந்த காங்கிரஸ். தமிழர்களின் பெருங்கனவை துரோகத்தனமாக சிதைத்த காங்கிரஸ் கட்சியையும் அந்த காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு தோளில் தூக்கி சுமந்து கொண்டு வருகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தமிழர்கள் பழிவாங்கிறதுக்கு இதே ஏப்ரல் மாதத்தில் எங்களுக்கு ஒரு அரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது தமிழகத்தில், தமிழக தேர்தலின் ஊடாக. ஆகவே என் அன்புக்குரிய தொப்புள்கொடி உறவுகளே, எங்களை என்ன நோக்கத்துக்காக அந்த காங்கிரஸ் சோனியாண்ட காங்கிரஸ் கட்சி எங்களை அழிச்சிருவோம், அந்த நோக்கத்துக்கு எதிர்மாறாக அவர்களை நாங்கள் தமிழகத்திலிருந்து துடைச்செறிஞ்சு காங்கிரஸ் கட்சியால் அந்த மண்ணில் வேறுண்ட விடாமல் நாங்கள் சாய்ப்பமாக இருந்தால் அதுதான் அந்த ஆனந்தபுரத்தில் மரங்காத்து மாண்டு போன வீரர்களுக்கு நாங்கள் செய்கிற மிகப்பெரிய அஞ்சலியாக இருக்கும். அந்த எங்களுடைய சிதைக்கப்பட்ட கனவுகளை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கு, எங்களோட கனவை சிதைக்க எவன் வலிக்கிட்டாலும் அவனுக்கு தகுந்த பதிலடியை எங்களை இனம் கொடுக்கும் என்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கிறதுக்கு ஒரு மிக அரிய சந்தர்ப்பம் வார தமிழக தேர்தல். அந்த இந்த மாதம் நடக்க இருக்கிற தமிழக சட்டசபை தேர்தலில் உங்களுடைய வாக்குகளை இந்த காங்கிரஸ் என்ற துரோகிகளுக்கு எதிராகவும் இந்த திராவிட பன்றிகளுக்கு எதிராகவும் நீங்கள் அந்த வாக்குகளை அவர்களுக்கு எதிராக பாவிப்பீர்களாக இருந்தால் அதுதான் நாங்கள் இன்றைக்கு உண்மையில் அந்த மாவீரர்களுக்கு மாண்டு போன மரங்காத்த வீரர்களுக்கும் இன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் துடிக்க கொல்லப்பட்ட அந்த 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கும் நாங்கள் போடுற நாங்கள் செலுத்துகிற ஒரு அஞ்சலியாக இருக்கும். ஆகவே என் அன்புக்குரிய தமிழக சொந்தங்களே, உங்களுடைய வாக்குகளை இந்த முறை காங்கிரஸுக்கு எதிராக இந்த திராவிட பண்டி கூட்டத்துக்கு எதிராக நீங்கள் பாதிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இது ஒரு இனத்தின் வலி. இது வெறுமனே ஒரு ஈழத்தில் நடந்த ஒரு படுகொலையாக்கிறது அறிவோம். இது தமிழ் இனத்துக்கு நேர்ந்த ஒரு வலி நிறைந்த வரலாறு. இந்த வரலாற்றை நாங்கள் மாற்றி எழுதணும். இதை மாற்றி எழுதணும்னா எங்களை யாரெல்லாம் அழிக்கிறதுக்கு நின்றாங்களோ அவங்களை எந்த வழியில் நாங்கள் பழி வாங்குவோமோ அந்த வழியில் நாங்கள் பழி வாங்கணும். மிக இலகுவான வழி, கத்தி இல்லாமல் ரத்தம் இல்லாமல் இந்த காங்கிரஸ் படுபாவிகளையும் இந்த திராவிட பன்றிகளையும் பழி வாங்குறதுக்கு தமிழர்களாகிய எங்களுக்கு ஒரு மிக மிக அரிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு. அந்த சந்தர்ப்பத்தை என்னுடைய இரத்த சொந்தங்களாகிய நீங்கள்
நிச்சயமாக பாவிப்பேன் நினைக்கிறேன். காங்கிரஸ் எந்தெந்த இடத்திலே எல்லாம் போட்டி இடுதோ அந்தந்த இடங்களில் அவர்கள் டிபாசிட் கூட வேண்டக்கூடாது. அந்த அளவுக்கு தோற்கடிக்கப்பட வேணும். அவர்கள் நினைச்சு வருந்த வேணும். தமிழர்களுக்கு நாங்கள் செய்த துரோகத்தால் காங்கிரஸ் கட்சி என்ற ஒன்று அழிஞ்சு போயிட்டு நினைக்கிறேன். அந்த காங்கிரஸை தூக்கி சுமந்ததால இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அழிஞ்சு போச்சென்ற வரலாறு எழுதப்பட வேணும். அப்படி எழுதப்பட வேணும் என்றால் வாக்குரிமை உள்ள தமிழர்களாகிய உங்களோட கையிலே இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் சாதி மதம் கடந்து தமிழர்களாக ஒன்று சேர்ந்து நீங்கள் வாக்களிச்சியலாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கான அந்த பதிலை எங்களால் கொடுக்க முடியும். என் அன்புக்குரிய ஈழத்தமிழ் உறவுகளே, சொந்தங்களே, தமிழ்நாட்டோட நிறைய தொடர்புகள் இருக்கிற ஈழத்தமிழர்கள் வெளிநாடுகளில் புலம்பெயர் தேசங்கள் எல்லா இடத்துலையும் வாழுறீங்க. இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆனந்தபுரத்தில் நாங்கள் எங்களோட வீரத்தை பறைசாற்றி உடைஞ்சு போன அந்த காலம். இந்த நாளில் ஒரு சபதம் எடுங்கோ. எங்களோட தமிழக சொந்தங்களோட ஒன்றா சேர்ந்து அவங்கள இந்த கரங்களை வலுப்படுத்தி அவங்கள கொண்டு எங்களோட துரோக எதிரியான இந்த காங்கிரஸை நாங்கள் அந்த மண்ணில் வச்சு அவங்களோட சொந்த மண்ணில் வச்சு வீழ்த்த வேணும். இதை நாங்கள் செய்ய வேணும், செய்தே ஆகணும். இதை நாங்கள் தவற விட்டோம்னா இதை நாளைக்கு செய்யலாமட்டு இல்லை, திருப்பி 5 வருடங்கள் காத்திருக்க வேணும் அடுத்த தேர்தல் வரைக்கும். ஆகவே இன்றைக்கு களமும் நிலமும் சரியாக கனிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் தமிழக சொந்தங்களை நோக்கி நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த சமூக வலைத்தளங்களில் ஈழத்தமிழர்கள் உலகம் உள்ள நிறைய விடயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் உங்களுடைய டிக்டாக் ஊடாக, இன்ஸ்டாகிராம் ஊடாக, ஃபேஸ்புக் ஊடாக, ரீல்ஸ் ஊடாக எல்லாத்தாலையும் எங்களோட தமிழக சொந்தங்களை அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். எங்களோட வலிகளை ஞாபகப்படுத்துவோம். நாங்கள் எப்படி வலியை சந்திச்ச நாங்கள் எங்களோட அம்மாவை, அப்பாவை, அக்காவை, தங்கச்சியை, தம்பியை எப்படி பலி கொடுத்த நாங்கள், எப்படி ரத்தமும் சதையுமா நாங்கள் அங்கே சிதற விடுத்த நாங்கள் என்றது எல்லாத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம். மாநாட மயிலாட அவங்க பார்த்து கொண்டிருந்த நாங்கள் சொல்லி அவங்கள நக்கல் பண்ணி கொண்டிருந்த காலம் இப்போ போச்சு. என்னன்னு சொன்னால் அந்த காலத்தில் இந்த சமூக வலைத்தளங்கள் பெருசாக இல்லை. தமிழகத்தில் திராவிட ஊடகங்கள் அவங்கள திசைப்பி வச்சிருந்தது. இப்போ எங்கட கையில் தான் ஆயுதம் இருக்குது. அதாவது எங்கட கையில் இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்குது. இந்த சமூக வலைத்தளங்களை நாங்கள் மிக கவனமாக அதன் ஊடாக எங்களோட உறவுகளோட தொடர்பை இணைப்ப ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துவோம். அப்படி நாங்கள் அந்த உறவு பாலத்தை ஏற்படுத்தினமாக இருந்தால் இந்த வருகிற தேர்தல், இந்த ஏப்ரல் மாதம் கடைசியில் இருக்கிற அந்த தேர்தலில் காங்கிரஸை கற்று வர்றது, திராவிடத்தை பகமுடிக்கிற ஒரு காலமாக இதை கருதுங்கோ. ஆகவே தயவு செய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எத்தனை எங்களுடைய தமிழக சொந்தங்களுக்கு இந்த கருத்தை பரப்பேலுமோ நீங்கள் பரப்புங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தொடர்புகளுடைய உங்களுடைய சமூக வலைத்தளங்களூடாக பதிவிட்டு அந்த மக்களுடைய உணர்வுகளை, தமிழன் என்ற அந்த வீர உணர்வை, அந்த டிஎன்ஏக்கு பதுங்கி கொண்டிருக்கிற அந்த உணர்வை தட்டி எழுப்பி காங்கிரஸையும் அதை காவி செல்லுகிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் கண்டிப்பாக கருவறுக்க வேணும். அப்படி கருவறுப்பீங்கள் என்று எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளை நாங்கள் மனசார நம்புகிறோம். இந்த தடவையும் என்ன விட்டா பிஜேபி வந்துடும் ஏமாத்துறதை நம்பி போடாதீங்கோ. பிஜேபி சென்ட்ரலில் தான் இருக்குது. இன்றைக்கு மத்திய அரசில் அங்கே தானே அவங்க. இங்கே தமிழகத்தில் பிஜேபி இது வரைக்கும் வந்ததும் இல்லை, இனி வர போகிறதும் இல்லை. இந்த பூஞ்சாண்டியை காட்டியே இந்த திராவிட பன்றிகள் உங்களை திண்டு கொளுத்து கொண்டிருக்கணும். ஆகவே தயவு செய்து இந்த ஒரு அந்த ஏமாத்துக்கு போயிடாதீங்கோ. நீங்கள் இந்த பிஜேபி பூஞ்சாண்டியை காட்டுறாங்க. அந்த பிஜேபி பூஞ்சாண்டியை விட நாங்கள் எங்களை இனத்தை திரும்பி பாருங்க. எங்களை இனத்தை அழிச்சது இந்த காங்கிரஸ். இந்த காங்கிரஸை நாங்கள் முதல்ல முடிக்க வேணும். அந்த காங்கிரஸை காவி செல்ற திராவிட முன்னேற்ற கழக திராவிட பன்றிகளை நாங்கள் முதல்ல முடிக்க வேணும். அதுக்கு எங்களுக்கு அங்கே அந்த வாக்குரிமை இல்லை. அந்த வாக்கு என்ற ஆயுதம் உங்களோட கையில் தான் இருக்குது. தமிழகம் என்னுடைய அன்பு சொந்தங்களே, உங்களோட கையில் தான் இருக்குது. அந்த வாக்கை நீங்கள் இவர்களுக்கு எதிராக பயன்படுத்தி இவர்களை அந்த களத்தில் இருந்து எதிர்கால தமிழக வரலாறுல இருந்து காங்கிரஸை கற்று வரது, திராவிடத்தை துடைச்செறியணும் உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கையோட கேட்டுக்கொண்டு விடவர்கள். நன்றி, வணக்கம்.